Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. சோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So அது என்ன பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய கம்மல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்குமே பெரிய கம்மல் போடுறதா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நானுமே பெரிய பெரிய கம்மல் போட்டு பழகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய கம்மல் போடுறதுனால நம்ம காதுல உள்ள அந்த ஓட்டை வந்து ரொம்ப ஹோல் வந்து ரொம்ப பெருசாயிருது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு வந்து எனக்கு இப்பவே கொஞ்ச நாளே சரியாகணும், ஒரு வாரத்துல 2 வாரத்துல சரியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு காது வந்து தச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா நான் வந்து ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு இது சொல்லி போறேன். அதை வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நேச்சுரலா நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு 2 மந்த் இல்லாட்டி 3 மந்த் கூட ஆகலாம், இல்லை 2 வீக்ஸ் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னை பொறுத்து அது வந்து இருக்கும். ஸோ அதனால நான் சொல்ற இதை வந்து நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். என்னோட காதுமே கொஞ்சம் பெருசு தான் ஓட்டை, அதை நான் உங்ககிட்ட காமிக்க பாருங்க. காது பெருசா இருக்கா? ஸோ இந்த காது வந்து சின்னதாக தான் இருக்கும், இந்த காது ஓட்டை தான் ரொம்ப பெருசா இருக்கும் பாருங்க. ஸோ அதை வந்து என்ன ரெமெடி, நான் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களை நான் சொல்றேன். நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து சீக்கிரமாவே சரியாகும்னு நினைச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து காதை தச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை வச்சு சரி பண்றேன் அப்படின்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த வாட்டர் உப்பில் வந்து நல்லா கரையணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா கரைய வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு காட்டன் பஞ்சு இல்லாட்டி நீங்கள் ஒரு காட்டன் துணி இல்லாட்டி பஞ்சு எடுத்து இந்த மாதிரி நம்ம காதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனாலே இன்ஸ்பெக்ஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து காதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற இது வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து இயரிங் போடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து நைட் டைம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம காதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்குமே இன்னும் கொஞ்ச நாளில் காது அந்துற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதனால தான் நானே ட்ரை பண்ணுறேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம காதை வந்து அப்படியே நல்லா ஒரு காஞ்ச துணியை வச்சு நீங்கள் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸாக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கோகோனட் ஆயில் தான். நீங்கள் வந்து கொஞ்சோண்டு உங்கள் ஹேண்டில் வந்து கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு நம்ம வந்து காதில் வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த ஓட்டை இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி மசாஜ் பண்ண அந்த ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகி நம்ம காது ஓட்டையுமே சின்னதாயிரும். ஒரு 20 மினிட்ஸ் போதும், 2 ஹவர்ஸ்லாம் வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பொறுமையாக வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நைட்டு தூங்கும்போது நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். அப்படி இல்லை நான் வந்து இல்லாட்டி நீங்கள் வெளியே எங்கேயோ போகும்போது இல்லாட்டி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு வந்து கம்மல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு சின்னதாக இருக்கிற தோடு வந்து நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ இது வந்து நேச்சுரலாக இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நேச்சுரலாக யூஸ் பண்ணாலே ரிசல்ட் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா நைட் நம்ம வந்து மோஸ்ட்டாக இயரிங்ஸ் வந்து போட மாட்டோம். ஸோ போடாத டைமில் யூஸ் பண்ணால் இன்னுமே ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறதுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.